ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தையோட பர்த்டே. ஸோ அங்கே நேற்று நைட்டு கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன். அவங்களோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஒரு ஃபுல் டே vlog போட்டு, அதனால சரி இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல் டே vlog-ஆக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அகாரோட கிராண்ட் ஹேண்ட் பிளெண்டர் அண்ட் சாப்பர் தான் வாங்கியிருந்தேன். இது டிட்டாச்சபிள் ஸ்டிக் பிளெண்டர் டிசைன் உள்ளது. இது டர்போ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள் ஸ்பீட் உள்ளது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. மினிமம் டு மேக்ஸிமம் லெவல் வரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாப்பரோட பிளைடு செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 600 ml சாப்பர் பவுல். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள் அண்ட் மீட்டையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்க முடியுது. நான் உங்களுக்கு லைவாக ஆனியன் சாப் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரெஸ் தான் பண்ணியிருப்பேன். நல்லா ஃபைன் சாப்பராக வந்துட்டு சாப் பண்ணிருச்சு. அகாரோ கிராண்ட் ஹேண்ட் பிளெண்டர் அண்ட் சாப்பர் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோடய வந்துருது. ஒரு சாப்பர்லயே 2-3 டைப்பா நம்ம வந்துட்டு சாப் பண்ணிக்க முடியும். இதோட பிப்ரேஷன் பவர் பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ் மோட்டார் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு குயிக்கா எவ்வளவு ஃபைன் சாப் பண்ணிருச்சு அப்படின்னு நீங்களே பாருங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட். பாத்தீங்கன்னா ஒரு 900 ml பிளெண்டிங் ஜார்ல பாத்தீங்கன்னா நான் தயிர் சேர்த்து லஸ்ஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜார்லயே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா அதுலயே சுகர் சேர்த்துக்கிட்டேன். நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விஸ்கரை தான் வச்சு லஸ்ஸி பண்ண போறேன். அதுலயே ஒரு அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த விஸ்கரை அந்த பிளெண்டர்ல அட்டாச் பண்ணிட்டு அந்த ஜார்ல லஸ்ஸி மில்க் ஷேக் எல்லாமே நம்ம வந்துட்டு இதுலயே பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 3-in-1 மல்டி பர்பஸ் தான். ஹேண்ட் பிளெண்டர் விஸ்கர் பீட்டரும் இதுலயே வந்துரும். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா பருப்பு கீரை இதெல்லாமே ஈஸியா எப்படி பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில ஹேர்லைன் ஆனது. இதுல 4 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு இருக்கிறதுனால எல்லாமே ஃபைனா அதுல வந்துட்டு சாப் பண்ணிக்க முடியுது. பவர்ஃபுல் பிளெண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால சிங்கிள் பிரஸ்லயே எல்லாமே ரெடி ஆயிருது. டர்போ மோட் இருக்கனால எக்ஸ்ட்ரா பவரும் இதுல இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே உங்க கிச்சன்ல பல வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். இந்த சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. அத்தைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இது நான் லாங் வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வந்துட்டு கேக் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அத்தைக்கிட்ட சொல்லவே இல்லை. சும்மா நார்மலாக வந்துட்டு காலையில் கோயிலுக்கெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறோமோ அதுதான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு இப்போ நைட்டு என்ன பண்ணுறதில்ல, இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ போய் அத்தையை எழுப்பலாம். அத்தை அந்த ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வீடியோ எடுத்தாக்கா சவுண்டில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரூமில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அந்த ரூமுக்கு போய் அத்தையை சர்ப்ரைஸ் பண்ணலாம். நைட்டே கேக் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சாமி கும்பிடுவோம் 12 மணிக்கு உங்க பர்த்டேக்கு சாமி கும்பிடுவோம். ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டே. குத்துல எழுப்பி விடுறீங்க. சரி வாங்க சாமி கும்பிட்டு 12 மணிக்கு தான் நீங்க சாமி கும்பிடணும்ல. வாங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜோகி பாப்பா ஹாப்பி பர்த்டேமா. ஆக்சுவலா சொல்லு. சர்ப்ரைஸ். எப்போ வாங்குறீங்க சர்ப்ரைஸ்? நான் அப்பெல்லாம் பார்க்கற ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லை, மேலே இருந்துச்சு. பரவாயில்லையே, இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. சந்தோஷமா இருக்குப்பா. இந்த வருஷம் பிள்ளைங்க கேட்க அதுதான் உள்ள சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் கூட கலையாம இருக்காங்களே. இப்ப அத்தனை வயசு தான் ஆகுது. 1 2 4 5 பர்த்டே டு யூ. எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாகவும் அமையுமாக. குருவாழ்க குருவே துணை. கட் பண்ணுங்க.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Happy birthday to you. அவாக்கு நீ ஊட்டி விடு. நீ ஊட்டி விடுற அடுத்து. கேக்கு சாப்பிட மாட்டேன்டா. சரி விடு. பர்த்டே இதுவும் சாப்பிடணும். வெண்ணிலா வாங்கினேன் உங்களுக்கு பிடிக்காம. அப்படியா? குட் பாய் தச்சு. நீ நல்லா தான் இருக்கு வெண்ணிலா. ஓடுதா? எனக்கு முடியுது. இருக்கவே வர மாட்டேங்குது பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா. நல்லா இருக்கு. ஜீவாக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க. அங்கே வைங்க ஒரு பிளேட்டில் வச்சு. தாத்தா உனக்கு எம்மடி இப்படிதான் அதிகமாக வச்சு திணிக்கிறாங்க. பிடிச்சிக்கோ. போங்க அத்தை. 100 அக்ஷரா 100. சூப்பரா இருக்கு. யார் வாங்கினா? சூப்பரா இருக்கு கேக்கு. நான் கேக் சாப்பிட மாட்டேன். வெண்ணிலா கேக் எனக்கு ரொம்ப அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். வெண்ணிலா கேக் எனக்கு பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த கிளிப்ஸ் எல்லாமே நைட்டு 12 மணிக்கு எடுத்தது. இதுக்கு மேலே பார்க்குறது நெக்ஸ்ட் டே. எது 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 என்ன வருது என்ன வருது? கடல் அலை. அதுல வருது அதுல வருது. எதுல? நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேளுங்க. இது சூப்பரா வந்துப்பா. கோயில் அடிக்கிற மாதிரி சவுண்ட் வருது. கடல்ல சங்கல வர சவுண்ட். இது வந்து ஒரு பிளெண்டரோட அந்த மேல இருக்க மூடி. அது வந்து உங்களுக்கு கடல் அலை சவுண்ட் வருது. வருது வருது வருது. சங்கல வர சவுண்ட் வருது. எப்படி சிக்கிருக்கன்னு பாத்துங்க நான் இவங்க 2 பேர்கிட்டயும். வருதுல வருதுவா. உண்மையா வருது. நீங்க நாளைக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சு பாருங்க. உண்மையை சொன்னா உலகம் நம்ப மாட்டேங்குது. வர மாட்டேன். வருதா? உன்னிப்பா உங்களோட அந்த அதெல்லாம் இல்ல. அதுல என்னத்தை அப்படியே வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் சவுண்ட் வரும். இப்படி கால்ல வச்சு இவ போய் கால்ல போய் ஒட்டி பாப்பா. அதனால வரல. கால்ல இப்படி வெளியே லைட்டா அப்படி வச்சா சவுண்ட் சூப்பரா. ஐயோ 2 பேரும் காலையிலே கிரிஞ்ச் பண்றீங்க. உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. மத்தியானம் ஸ்பெஷல் பிரியாணி அண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு கொசு கண்ணத்திலே கடிக்கிட்டே இருக்கு. நானே என்னமோ கடிக்குதுன்னு அதுல பாக்குறேன். இங்க துரத்தாம ஏதோ கடிக்கிறது கொசு. இன்னைக்கு அம்மாவோட பர்த்டேக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. இங்கே மோல் அடிக்கிற சவுண்டு வேற கேட்குது. அத்தை வந்துட்டு வேண்டியிருந்தாங்களாம் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா 21 தேங்காய் அத்தைக்கு, அதாவது அவங்களுக்கும் அன்னிக்கும் வந்துட்டு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா 21 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஜாப் கிடச்சி இப்போ போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்துட்டு 11 தேங்காய் நம்ம இந்த பிள்ளையார் கோயிலில் உடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் தேங்காய் உடைச்சிருப்பேன்ல, ஏதோ ஒன்று காணா போணுச்சு அப்படிங்கிற டயத்தில் நான் வந்து உடைச்சிருப்பேன். அதே மாதிரி வந்துட்டு இப்போயும் நாங்கள் உடைக்க போகிறோம். சரி அத்தை பர்த்டே அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதான் வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் கரகம் கட்டி கிளப்புறாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரே சவுண்டாக இருக்குங்க. அதனால தான் வீட்டில் போய் அந்த தேங்காயே உடைச்சிட்டாங்க போல. சூப்பர்மா. சூப்பரா ஜோகி. அப்படி எல்லாத்தையும் உட. யார் வரலங்கற உடறா எடுத்து. ஏய் சூப்பரா ஜோகி. பால் ஃபுட்பால். ரட்ட குடிப்பி. மா போதுமா? அண்ணன் உடைக்கிறது எடுத்து தான் வாங்க புலோ. ஒண்ணு வரல உட.
அது எங்கேயோ போயிடுச்சு மா நோ தேங்காவை ஓரமா போமா அப்படியே கிடக்குமா எல்லா தேங்காயும் உடைச்சாச்சு. ஸ்மைல். சரிங்கம்மா. அட சரிங்கம்மா. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் காரைக்கால் போகிறோம், ட்ரெண்ட்ஸில் ஆஃபர் போட்டிருக்காங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டோம். சரி அன்டைமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அருள் காப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போய் பார்த்தா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.